கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆத்துமா என்ற தலைப்பிலே நாம் சில காரியங்களை வேற்றுந்து பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆத்துமா என்று சொல்லும்போது தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்று வாக்கு பண்ண தேவன் ஆத்துமா வாழுகிறது போலதான் மற்ற எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆத்துமா நன்மையினால் தங்கும் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும்போது, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறு போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறு என்று பார்க்கிறோம். ஒரு சிறு அடி கூட அந்த காரியத்தில் உண்டு. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்ற இந்த ஆத்துமா எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமாக இந்த ஆத்துமா இருந்தால்தான் நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியும், துதிக்க முடியும். ஆக சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று நாம் ஒவ்வொரு திருச்சபை முடிவிலும் என்ன செய்கிறோம்? நாம் அந்த காரியங்களை சொல்லுகிறோம் அல்லவா? அப்படி என்றால் ஆத்துமா எப்பொழுது விழிப்போடு இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்று பார்க்கிறது. ஆத்மா விலையேற பெற்றா இருக்கிறது. இந்த ஆத்மாவில் தான் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்குது என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆத்மாவை குறித்து வேதம் அநேக காரியங்கள் சொல்லுகிறது. ஒரு ஆத்மா உலகத்தில் இருக்கிற காட்டிலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்த அவன் லாபம் என்று பார்க்கிறோம். ஆத்மா விலை மதிக்க முடியாகவே இந்த ஆத்மாவிலே நாம் பலன் வேண்டுமானால் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை நாம் தியானித்து நம்முடைய உள்ளத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அப்படிதான் இந்த ஆத்மாவிலே பலன் உண்டாகும் என்று பார்க்கிறோம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுகிறேனப்பா என்று தன்னுடைய ஆத்மா கொடுத்து சங்கீதக்காரர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆத்மாவிலே நாம் பலன் கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.